ஹாய், இன்றைக்கி ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் பர்கர். இந்த வெஜ் பர்கர் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு க்ரீன் சட்னி வேணும். ஸோ அந்த க்ரீன் சட்னிக்கு தேவையான பொருள் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் தயிர். இதையெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க அப்புறம் பன்னு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு அதில் ஈவனாக அழகாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீன் சட்னியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஈவனாக அழகாக எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் மைல்டாகவே இருக்கட்டும்னா மைல்டாகவே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவை இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு பச்சை மிளகா. எனக்கு காரம் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலே போதும், ஏன்னா பசங்க சாப்பிட போகிறாங்க. அதனால் லைட்டாக இருந்தாலே போதும். அதனால் ஒரு பச்சை மிளகாவோட நிறுத்திக்கிட்டேன். உங்களுக்கு பச்சை மிளகாவே வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம எலுமிச்சை சாறு கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக அது நல்லாவும் இருக்கும். இன்னொரு பக்கம் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கணும். எனக்கு டொமேட்டோ சாஸ் நான் இந்த தடவை வாங்க மறந்துட்டேன், காலியாகிடுச்சு. ஸோ அதனால் இருந்ததை மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக இப்போ எப்படி நம்ம க்ரீன் சட்னி வந்து ஸ்ப்ரெட் பண்ணமோ அது மாதிரி டொமேட்டோ சாஸையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டஃபிங் வந்து கேரட்டும் வெங்காயமும் போட்டு ஒரு சின்னதாக ஈஸியான ஸ்டஃபிங் தாங்க பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா எல்லா வெஜிடபிளையும் சேர்த்து போட்டுக்கலாம். பசங்களும் ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. அதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. காய்கறி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க பசங்க கூட அழகாக ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து ரவுண்டாக கட் பண்ணி நான் இதை மாதிரி ஸ்டஃபிங் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் வச்சுக்கலாம். எனக்கு 2 பீஸ் போதும். அதுக்கப்புறம் சீஸ், அதுக்கு மேலே சீஸை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக பட்டர் விட்டு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பட்டர் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கீ வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பட்டர் கீ எதுவுமே வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே அதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் அழகாக வந்து 2 பக்கமும் பட்டரை போட்டு டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு பக்கமும் ஈவனாக பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ லைட்டாக அதுக்கு ஒரு ப்ரெஸ் கொடுக்கும்போது அங்கே நடுவில் இருக்கிற சீஸோட எல்லாமே கொஞ்சம் அழகாக ஸ்டிக் ஆகும். அது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி கிட்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. செஞ்சு கொடுங்க. வெஜிடபிளே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வெஜிடபிள் சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இல்லாமல் ஏதோ ஒரு மாடர்னான ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுடுவாங்க. நமக்கும் வந்து வேலை ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது பிளேட் பண்ணிவிட்டு அதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி பன்னு வந்து கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லைன்னா உடஞ்சிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பராக சீஸியான ஒரு வெஜ் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதாங்க. ஸோ நீங்களும் செஞ்சுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.